இன்றைக்கும் உங்களோடு கூட ஒரு விசேஷித்த தலைப்பை கொண்டு நான் செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இதுக்கு நான் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தேவனுடைய வசனங்கள் 2 வசனங்கள் தான். சங்கீதத்தின் புஸ்தகம் 80வது சங்கீதம் முதல் 2 வசனங்கள் 1, 2 ஆகிய முதல் 2 வசனங்களை கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த செய்திக்கு தலைப்பு அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலின் மேய்ப்பரும் அவரது ஆட்டு மந்தையும் என்பதுதான் இந்த செய்திக்கான தலைப்பு. இஸ்ரவேலின் மேய்ப்பரும் அவரது ஆட்டு மந்தையும், இதுதான் அந்த செய்திக்கான தலைப்பு. ஒருத்தங்க வாசிக்க கேட்கலாம். 80ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே செவிகொடும். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும். எப்ராயிம், பென்யமீன், மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும். முதலாவது சொல்றார் செவிகூடும், பிரகாசிக்க பண்ணுகிற பிரகாசியும், செவிகூடும் பிரகாசியும் என்கிற வார்த்தைகளுக்கெல்லாம் முன்பாக அவர் மெய்ப்பராய் இருந்து சபையை நடத்துகிறார். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மெய்ப்பராய் இருந்து சபையை நடத்துகிறார். முதல்ல ஒரு இன்ட்ரடக்ஷனா இருக்கும், அப்புறம் நிறைய ஆழங்களுக்குள்ளெல்லாம் போறோம். அதனால நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும், இந்த சத்தியங்கள் புரியும். காணொளி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற எந்த சகோதரன் சகோதரியா இருந்தாலும் சரி, இன்றைக்கும் தேவன் தமது வார்த்தைகளை கொண்டு உங்களோடும் இங்க கூடியிருக்கிற யாவரோடும் பேச அவர் போதுமானவராய் இருக்கிறார். அப்போ இஸ்ரவேலின் மேய்ப்பரும் அவரது ஆட்டு மந்தையும் என்கிற இந்த தலைப்புல பார்க்கும்போது ரத்தின சுருக்கம் என்ன? மேய்ப்பனும் ஆடுகளும். அதான் ரத்தின சுருக்கம், மேய்ப்பனும் ஆடுகளும். அப்போ ஒரு மேய்ப்பன் தனது ஆடுகளை எவ்வளவாய் மேய்க்கிறான் என்கிற இந்த வெளிச்சத்தை கர்த்தருடைய சபையானது பெற்றிருக்க வேண்டும். பொதுவா அந்த காலத்துல உள்ள மேய்ப்பன் மற்றும் ஆடுகளுக்கும் இந்த காலத்துல நம்ம தேசத்துல இருக்கிற மேய்ப்பன் மற்றும் ஆடுகளுக்கும் பெருத்த வித்தியாசம் உண்டு, அல்லது பாரதூர வித்தியாசம் உண்டு. அது என்னவென்றால், அன்னைக்குள்ள மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஆட்டை பின்னால நிறுத்தி ஆடுகளுக்கு முன்னால இவங்க நடந்து போவாங்க மேய்ப்பர்கள். அது இஸ்ரவேல் தேசத்தினுடைய வழக்கம். ஆனா இந்திய தேசத்து வழக்கம் எப்படின்னா, ஆடுகள் என்ன செய்யறது, முன்னால போச்சு, பின்னால இவங்க கம்ப வச்சு அப்படி அரட்டுறது, அப்படி அங்கிட்டு போதான்னு ஒழுங்கு பண்ணிக்கிட்டே போவாங்க. இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கும் என்ன செய்யறது இருக்கு, ஆடுகளுக்கு பின்னாலதான் போகக்கூடிய நிறைய மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க. சபையை குறித்து பேசுகிறேன். ஆடுகளுக்கு பின்னால ஐஸ்வர்யவான்களாகிய அநேக ஆடுகளுக்கு பின்னால தெரியக்கூடிய இப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான்களை குறித்து, அப்படிப்பட்ட மேய்ப்பர்களை குறித்து பார்க்கிறோம். ஆனா இயேசுவானவர் நமக்கு சொல்கிற வெளிச்சத்தை நாம் பார்க்கும்போது, ஆடுகள் என் சத்தத்தை, என் ஆடுகள் என் சத்தத்தை என்ன செய்கிறது, அறிந்திருக்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது, அவைகள் எனக்கு செவி கொடுக்கும், அவைகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் எனக்கு பின் செல்கிறது என்கிற காரியத்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நீங்களும் நானும் பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறபடி எனக்கு பின் செல்கிறது என்கிற காரியத்தை வைக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த இடத்துல சங்கீதம் 80வது சங்கீதம் முதல் 2 வசனங்கள்ல ஆசாபுக்கு கிடைத்த ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடான காரியங்கள் என்னவென்றால், இந்த சங்கீதம் ஒரு விசேஷித்த சங்கீதம். அது என்னங்கிறத நான் பின்னால் நீங்க கவனிப்பீங்க. இது ஆசாபுக்கு கிடைத்த ஒரு வெளிச்சம் அப்படிதான் நம்ம சொல்லணும். அப்ப எடுத்த உடனே சொல்றார், இஸ்ரவேலின் மேய்ப்பரே அப்படின்னு சொல்லி சொல்றார். இஸ்ரவேலின் மேய்ப்பர் அப்படின்னு சொன்னாலே, இஸ்ரவேல் எத்தனை கோத்திரங்கள் இருந்தாங்க? 12 கோத்திரத்தார் இருந்தாங்க. எல்லாருக்குமே தெரியும், 12 கோத்திரத்தார் இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே என்று ஒரே ஒரு கோத்திரம் மட்டும் காண்பிக்கப்படுகிறது. யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே செவிகூடும். அதுக்கப்புறம் சொல்றாங்க, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப செவிகூடும், பிரகாசியும் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். கேருபீன்கள் மத்தியில் என்று சொல்லும்போது இது மகா பரிசுத்த ஸ்தலத்தை நமக்கு காண்பிக்கிறது. சரிதானா? ஏன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துல தான் யாத்திராமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 20 மற்றும் 21 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் போது, 19, 20, 21 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, சீத்தி மரத்தினாலே ஒரு பெட்டி செய்யப்பட்டது மாத்திரம் இல்ல, அதனை தொடர்ந்து அதன் மேல் வைக்கப்பட்ட கிருபாசனத்தை குறித்தும், அதற்கு பிறகு அதை முழுவதும் மூடிக்கொள்ளக்கூடிய கேருபீன்களை குறித்தும் பரிசுத்த வேதம் அடையாளப்படுத்துகிறது. அப்போ கேருபீன்கள் எங்க இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, பிரகாரத்துல கிடையாது, பிரகாரத்திலும் கிடையாது, பிரகாரத்தில் பலிபீடம் இருக்கு, அந்த பலிபீடத்திலும் கிடையாது,
பரிசுத்த ஸ்தலத்திலும் இல்ல. கேருபீன்கள் எந்த ஸ்தலத்துல தான் வைக்கப்பட்டிருந்தது? மகா பரிசுத்த ஸ்தலத்துல தான் வைக்கப்பட்டிருந்தது. அப்போ அழகா போட்டிருக்கு, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரை பிரகாசியும். அதனை தொடர்ந்து அவர் சொல்லுகிறார் பாருங்க, எபிராயிம் பென்யமீன் மனாசே, எபிராயிம் பென்யமீன் மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும் என்று அவர் பேசுகிறார். இதுதான் இந்த செய்தியில நான் எடுத்துக்கொண்ட இந்த ஆதாரமான வசனங்கள். அப்ப இங்க 3 கோத்திரத்தார காமிக்கிறார், எபிராயிம் பென்யமீன் மனாசே. ஒருவேளை நீங்க சொல்லலாம், எபிராயிம் மனாசையும் யோசேப்புடைய பிள்ளைகள் தானே, அப்ப அவங்க எப்படி கோத்திரங்கள் ஆனாங்க அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆதியாகமத்தின் புஸ்தகம் கடைசி பகுதியிலே யாக்கோபு மரணம் அடைவதற்கு முன்பாக யோசேப்புடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பாகவே அவர் சொல்லி விடுவார். யோசேப்பை பார்த்து, இங்கே உனக்கு பிறந்த பிள்ளைகள், அந்த 2 பிள்ளைகளுமே யாருடைய பிள்ளைகள்? என்னுடைய பிள்ளைகள். இனி பிறக்க போகிற பிள்ளைகள் தான் யாருடைய பிள்ளைகள்? உன்னுடைய பிள்ளைகளா இருப்பார்கள் சொல்லி அவர் திட்டவட்டமா சொல்லி, இந்த 2 பேருமே யாக்கோபுடைய வம்சத்தில் இணைக்கப்பட்டவர்களாய் 2 கோத்திரங்களாகவே மாறினார்கள். அதையும் கூட நீங்க கொஞ்சம் கவனிச்சிருங்க. யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 4வது வசனத்தின் முதல் பகுதியை மட்டும் ஒரு வாசிக்க கேட்கலாம். யோசுவா 14வது அதிகாரம் 4வது வசனம். 14:4. மனாசே எப்ராயிம் என்னும் யோசேப்பின் புத்திரர், மனாசே எப்ராயிம் என்னும் யோசேப்பின் புத்திரர் 2 கோத்திரங்கள் ஆனார்கள். போதும். எத்தனை கோத்திரங்கள் ஆனாங்க? 2 கோத்திரங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். இப்ப லேவிக்கு யார் தான் பங்கு? கர்த்தரே பங்கா இருக்கிறதுனால லேவி அங்கிருந்து எடுக்கிறாரு. இன்னொன்னு என்னன்னா, யோசேப்புக்கு பதிலா என்ன 2 பேர் வந்துட்டாங்க, எப்ராயிம் மனாசே. மனாசே எப்ராயிம் 2 பேரும் கோத்திரங்கள் ஆயிட்டாங்களா இல்லையா? ஆயிட்டாங்க. நீங்க தான் இப்ப வாசிக்க கேட்டீங்க. யோசுவா 14வது அதிகாரம் 4வது வசனத்துல 2 பேருமே கோத்திரங்கள் ஆயிட்டாங்க. அப்ப இங்க 2 கோத்திரம் ஆயிட்டு, அதை தொடர்ந்து ஆசாப் என்ன சொல்றார்? பென்யமீன் அப்படிங்கிற ஒரு கோத்திரத்தையும் கொண்டு வர்றார். இந்த 3 பேருமே கிட்டத்தட்ட கடைசியா இல்ல முதல்ல வர்றாங்களா? முதல்ல இருக்காங்களா? கோத்திரங்கள்ல முதல்ல வருவாங்களா கடைசியில வருவாங்களா? கடைசியா தான் வரக்கூடியவங்க. இந்த ரூபன் சிமியோன மாதிரி, ரூபன் சிமியோன் காத்து யூதா அப்படிங்கிறது போல முதல் கட்டமா வராம இவங்க எப்பவுமே எங்க வர்றாங்கன்னா கடைசியா தான் வருவாங்க. எங்க வர்றாங்க நமக்கு தெரியும், யோசேப்பு, அதுக்கப்புறம் பென்யமீன். கடைசி 2 கோத்திரங்களை கவனிச்சீங்கன்னா யோசேப்பு, பென்யமீன். அப்ப அதைத்தான் இங்க காமிச்சு கொடுக்கிறாரு. எபிராயிம் பென்யமீன் மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும் என்று இங்க காரியத்தை வெளிப்படுத்துகிறார். வல்லமையும் ரட்சிப்பும், ரட்சிப்பும் என்பது மீட்பு, விடுதலை. இந்த 2ம் யாருக்கு முன்பாக வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் எல்லா கோத்திரங்களுக்கும் முன்பாக கிடையாது. நீங்க தாராளமா வசனத்தை பார்க்கலாம். ஆசாபு பிதற்றுகிறாரோ அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆசாபு உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறார், உண்மையை உண்மையாகவே சொல்லுகிறார், காண்பித்து கொடுக்கிறார். இந்த சத்தியத்தினுடைய தாற்பயம் என்ன? ஆசாபுக்கு தேவன் இவ்விதமான வெளிச்சத்தை தந்து அவரை கொண்டு சபையை திடப்படுத்துவதற்கு முகாந்திரம் என்ன என்பதை வேதத்தில் நீங்கள் சற்று ஆராய முற்படுவீர்கள் என்றால் அந்த வெளிப்பாடு மகா ஆசீர்வாதமானது, ஆச்சரியமாகவும் காணப்படும். பிரியமானவர்களே, எடுத்த உடனே சொல்றாரு இஸ்ரவேலின் மேய்ப்பரையும் சொல்றாரு. ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல கவனிச்சுன்னா அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எல்லாரும் கூட்டத்தோட எல்லாரும் ஜெபம் பண்றாங்க, எல்லாரும் சர்ச்சுக்கு போறாங்க, அப்படி கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மத்திய எழுதின சுவிசேஷம் எடுக்க வேண்டாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 46, 47, 48 தொடர்ந்து உள்ள வசனங்களை நீங்க வாசிக்கும் போது இயேசுவானவர் பரலோக ராஜ்யத்தின் உவமைகளை குறித்து பேசிக்கொண்டு வருகிற இடத்துல பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் வாரிக்கொள்ளுகிற அல்லது சேர்த்து கொள்கிற மீனுடைய வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அந்த கடைசியில என்ன செய்வார்கள்லாம், கரையில கொண்டு வந்து வலைய கரையில இழுத்து கொண்டு வருவார்கள். வந்து என்ன செய்வாங்க, நல்லவைகளை கூடையிலும் ஆகாதவைகளை எரிந்து விடுவார்கள் என்கிற சத்தியங்கள் அங்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது, எல்லாருக்குமே தெரியும். அப்போ நல்லவைகளும் ஆகாதவைகளும் எங்கதான் இருக்கு? நல்லவைகளும் ஆகாதவைகளும் எதுக்குள்ளதான் இருக்கு? ஒரே வலைக்குள்ளதான் இருக்கு. அதனால இங்க சபைக்கு நான் போறேன், மெஞ்ஞானபுர சபைக்கு போகிறதுனால எல்லாருமே பரிசுத்தவான்கள், பரிசுத்தவட்டிகள் கிடையாது. அதுல ஒரு 5-6 பேர் சிட்டவட்டி கொடுக்கறவங்களா இருப்பாங்க. அதுல ஒரு 7-8 பேர் நல்ல தண்ணி அடிக்கிறவங்களா இருப்பாங்க. அதுல ஒரு 10-15 பேர் நல்ல கோபப்படுறவங்களா, பெருமை உள்ளவங்களா இருப்பாங்க. அதுல இன்னொரு 10-25 பேர் என்ன செய்வாங்கன்னா நல்ல சண்டை போடுறவங்களா இருப்பாங்க. அதுல இன்னும் 10-15 பேர் குடும்பத்துல உண்மை இல்லாதவங்களா இருப்பாங்க.
இப்படி பல விதங்களில பலதரப்பட்ட மக்கள் உண்டு. ஒரே சபையா இருந்தாலும் அப்படிதான். அதே போலதான் 12 கோத்திரங்கள் இருக்கு. ஆண்டவர் கடைசி 2 குறித்து இங்க பேசுறார். அவர்களுக்கு முன்பாக நீர் எழும்பி உமது வல்லமையை என்ன செய்யணும், உமது வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும் என்று அவர் பேசுகிறார். இந்த வெளிப்பாட்டை அவர் கண்டு கொண்டதற்கான காரணம் என்ன? ஏன் இந்த இடத்துல 3 கோத்திரங்கள் மட்டும் காண்பிக்கப்பட்டிருக்கு? சத்தியத்தை நீங்க சரியா இல்லைன்னா நீங்க உடனே என்ன நினைப்பீங்கன்னா, நான் முதல்ல சொன்னது நீங்க கவனிக்கலன்னா என்ன நினைப்பீங்கன்னா, எப்ராயிம் மனாசே எப்போ கோத்திரங்கள் வாங்கினாங்க? யோசேப்பு தானே கோத்திர பிதாக்கள் ஒருத்தர் இருக்கிறாரு. நீங்க அப்படி சொல்லிடாதீங்க. ஏன்னா யோசேப்புடைய பிள்ளைகள், மீண்டும் ஞாபகப்படுத்துற, யோசேப்புடைய பிள்ளைகளை யார் வாங்கிட்டா? யோசேப்புடைய 2 பிள்ளைகளை யார் தனக்குன்னு வாங்கிக்கிட்டா? சத்தமா சொல்லுங்க. யாக்கோபு தனக்கென்று வாங்கி கொண்டார். இனி பிறக்க போகிற பிள்ளைகள் தான் அவனுடைய பிள்ளைகள். அதையும் கூட நீங்க பைபிள்ல வாசிருங்களேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48வது அதிகாரம் வாசிக்க கேட்கலாம். 9வது. யோசேப்பு தன் தகப்பனை நோக்கி, இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருளின குமாரர் என்றான். அப்பொழுது அவன், நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்களை என் கிட்ட கொண்டு வா என்றான். தொடர்ந்து வாசிங்க. முதிர் வயதினால் இஸ்ரவேலின் கண்கள் மங்கலாயிருந்தபடியால் 5வது வசனத்தை வாசிங்க. மன்னிக்கவும். 48:5. நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர். என்னுடைய குமாரர் பிறந்தவன் 2 குமாரர் யாரு? என்னுடைய குமாரர். அடுத்து வாசிக்கலாம். ரூபன், சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராயிமும் மனாசேயும் என்னுடையவர்கள். பாருங்க, ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராயிமும் மனாசேயும் என்னுடையவர்கள். அடுத்த வசனத்தின் துவக்கத்தை வாசிருங்க. இவர்களுக்கு பின் நீ பெரும் பிள்ளைகள் உன்னுடையவர்கள். இவர்களுக்கு பின் நீ பெரும் பிள்ளைகள் உன்னுடையவர்கள். இன்னும் முடிச்சிடலாம் இந்த வசனத்தை. அவர்கள் தங்கள் சகோதரருடைய பெயரால் அழைக்கப்பட்டு அவர்களுக்குரிய சுதந்திரத்தில் பங்கு பெறுவார்கள். இப்ப இந்த 5-6 நம்ம கவனிக்கும் போதே தெளிவா தெரிஞ்சிருச்சு. அவர்களும் என்னன்னா, அதாவது சொல்லுவாங்களா, ஒன் ஆஃப் த ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்றது மாதிரி அவர்களும் ஒரு விதமா ஒரு கோத்திரமாய் மாறுகிறார்கள். அப்போ யாரெல்லாம்? எப்ராயிம் ஒரு கோத்திரத்தால், மனாசே ஒரு கோத்திரமாய் மாறுகிறார்கள். அதைத்தான் நம்ம யோசுவா 14வது அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்க கேட்டோம். யோசேப்பின் குமாரர் மனாசே எப்ராயிம் ஆகிய யோசேப்பின் குமாரர் 2 கோத்திரங்கள் ஆனார்கள் என்று சொல்லி யோசுவா 14வது அதிகாரம் 4வது வசனத்திலே நீங்களும் நானும் வாசிக்க அன்று உதவி செய்தார். இப்ப சங்கீதம் 80ஆம் சங்கீதத்துக்கு நாம் வரும்போது, இங்க ஏன் எப்ராயிம், பென்யமீன், மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி அப்படின்னு சொல்லி சொல்றார்? என்ன ஒரு வெளிச்சத்துக்கு சொல்றார்? அதுக்கு முந்தின வசனத்துல கேருபீன்களை குறித்து இருக்குதே. அப்ப மற்ற கோத்திரங்கள் அவருக்கு தெரியாதா? ரூபன், சிமியோன், காத், நப்தலி, ஆசேர், இசக்கர், செபுலோன், இப்படிப்பட்டவர்கள் அவர்கள் கண்களுக்கு தெரியலான்னு கேட்டா, ஆண்டவர் ஒரு வெளிப்பாட்டை இந்த ஆசாவுக்கு வெளிப்படுத்த சித்தம் கொண்டா. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 3 கோத்திரத்தார் தான் கேருபீன்களுக்கு முன்னால, கேருபீன்களுக்கு பின்னால உட்கார்ந்துருக்காங்க. மற்ற கோத்திரங்கள் எல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க, அவங்க எல்லாம் அந்த ஒவ்வொரு இடமா வேற இடத்துல அப்படி பாளையம் இறங்கி இருப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் 4 திசைகள் உண்டு. நீங்க என்னாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை குறிச்சு வச்சுக்கோங்க, நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல நீங்க முழுவதையும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 12 கோத்திரங்களும் எங்கெங்க பாளையம் இறங்கி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு நியமத்தை கொண்டு வருவார். எங்கெங்க பாளையம் இறங்கிருக்குன்னு சொல்லி ஆண்டவர் நியமத்தை கொண்டு வருகிறார். நீங்க 4 திசைகளை நீங்க கவனிச்சீங்கன்னா நமக்கு தெரியும், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு சொல்லி 4 திசைகள் இருக்கு. இந்த 4 திசைகளிலுமே எதை வச்சு 4 திசைகள் கணக்கிடப்படும் சொன்னா, நடுவுல ஆசரிப்பு கூடாரம் இருக்கு. நல்லா ஞாபகிச்சுக்கங்க. நடுவுல கர்த்தருடைய சமூகம் இருக்கு. நடுவுல தேவனுடைய ஆளுகை இருக்கு. தேவனுடைய மகா பரிசுத்தமான அந்த பிரசன்னம் இருக்கு. அப்ப தேவன் வீற்றிருக்கிற ஒரு ஸ்தானம் இருக்கு. அதை சுற்றி தான் அவங்க என்ன செஞ்சாங்க? பாளையம் இறங்கி இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும். நீங்க முன்னாலே பைபிள் வாசித்தவங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். என்னாமோ 2வது அதிகாரத்துல 12 கோத்திரத்தார் என்ன செய்றாங்கன்னா, ஆங்காங்கே பாளையம் இறங்குகிறார்கள். அதுல கிழக்க பாளையம் இறங்குனது யாருன்னு கேட்டீங்கன்னா, கிழக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு உதாரணத்தான் சொல்றேன், நீங்க ஒரு மாதிரி நினைக்க வேண்டாம். இப்போ உண்மையாவே சொல்ல போனா இது ஒரு பரிசுத்த, மகா பரிசுத்த ஸ்தலம் வச்சுக்கோங்க. நான் உதாரணத்துக்கு, ஏன்னா இது மேலான இடத்துல இருக்கனால இது மகா பரிசுத்த ஸ்தலம்.
இது பரிசுத்த ஸ்தலம். அங்க வறண்டா இருக்கு பாத்தீங்களா, அது பிரகாரம்னு வச்சுக்கோங்க. பலிபீடம்லாம் இருக்கக்கூடிய பிரகாரம்னு வச்சுக்கோங்க. இந்த 3 அடுக்கு இருக்குல்ல, இங்கேயே இருக்குல்ல, இப்படி வச்சுக்கோங்க. மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், அது பிரகாரம். இப்படி 3 பகுதி இருக்கு. இப்ப நமக்கு இப்பவுமே இப்படி எடுப்போமே, இது கிழக்கு, எல்லாருக்கும் தெரியும். இது மேற்கு, இது கிழக்கு, இது தெற்கு, இது என்னது வடக்கு. இப்ப கிழக்கு யார் இருக்கான்னு பார்த்தா நீங்க தாராளமா பார்க்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகத்துல 4 திசை. அப்ப ஒரு திசைக்கு எத்தனை கோத்திரத்தார் பாளையம் இறங்கி இருப்பாங்க? எத்தனை கோத்திரத்தார் பாளையம் இறங்கி இருப்பாங்க? 3. ஒவ்வொரு திசைக்கு 3 கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும். இது தேவனுடைய நியமம். அப்ப தேவனுடைய கூடார நடுவுல இருக்கு. அப்ப கிழக்கு 3 கோத்திரத்தார் பாளையம் இறங்கி இருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இசக்கார், யூதா, செபுலோன் ஆகிய 3 கோத்திரத்தார் கிழக்கு பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. நீங்க நார்த்து வாங்க, வடக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நப்தலி, ஆசேர், நப்தலி, ஆசேர், இன்னொன்னு ஆமா நப்தலி, ஆசேர், இன்னொரு கோத்திரத்தார். நான் சொல்றேன். இப்ப தெற்க நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லும் போது தெற்கு ஒரு 3 கோத்திரத்தார் இருக்காங்க. ரூபன், சிமியோன், காத் அப்படிங்கிற 3 கோத்திரத்தார் இருக்காங்க. மேற்க பார்த்தா, வெஸ்ட் சைட்ல மேற்க பார்த்தா எப்ராயிம், மனாசே, இன்னொருத்தங்க யாரு, பென்யமீன். இந்த 3 பேரும் பாளையம் இறங்கி இருக்காங்க. இங்க யாரு? நப்தலி, ஆசே, இன்னொன்னு யாரு? இல்ல இசக்கார். இல்ல இசக்கார் இங்க கிழக்குல இருக்கிறார். இல்ல ரூபன், சிமியோன், யாரு? அப்புறம் காத் இங்க இருக்காங்க, தெற்குல இருக்காங்க. அப்ப இங்க ஒரு 3 கோத்திரத்தார் இருக்காங்க. இல்ல அப்போ 3 கோத்திரத்தார என்ன செய்றாங்க? இங்க பாளையம் இறங்கி இருக்காங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாவதாக. ஆக இந்த 3 கோத்திரங்கள்ல இந்த பின்னால இருக்கிற இந்த கோத்திரத்தார் இருக்காரு பாருங்க, அவங்க எப்பவுமே கர்த்தரை தங்களுக்கு முன்னாலேயே நோக்கி கொண்டிருப்பாங்க. நல்ல கவனிங்க. இப்ப கிழக்குல அவங்க இருக்காங்க. யாரு? யூதா இருக்கிறாரு, இசக்கார், செபுலோன்லாம் இருக்காங்க. அவங்க இல்ல. இந்த சைட்ல இருக்கிற ரூபன், சிமியோன், காத் என்பவர்களும் அல்ல. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய நப்தலி, ஆசேர் அவங்களும் இல்ல. இந்த சைட்ல இருக்கிற அந்த மேற்குல இருக்காங்களே, அவங்க தான் எங்க இருக்காங்கன்னா, நீ கொஞ்சம் வாசிக்க கேட்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து ஒருவர் வாசிக்க கேட்கலாம். என்னாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிங்க. எப்ராயிமுடைய பாளையத்து கொடியையுடைய சேனைகள் மேல் புறத்தில் இறங்க வேண்டும். அம்யூதின் குமாரனாகிய எலிஷாமா எப்ராயிமின் சந்ததிக்கு சேனாபதியா இருக்க கடவன். பாருங்க, தொடர்ந்து வாசிக்கலாம். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 40,500 பேர். அவன் அருகே மனாசே கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும். பெதாசூரின் குமாரனாகிய கமாலியேல் மனாசே சந்ததிக்கு சேனாபதியா இருக்க கடவன். எப்ராயிம், மனாசே அடுத்து வாசிங்க. அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 32,200 பேர். அவன் அருகே பென்யமீன் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும். போதும், இந்த 3 பேர் வந்துருவாங்க. எப்ராயிம், மனாசே, பென்யமீன், இந்த 3 கோத்திரத்தார் வர்றாங்க. இங்க வடக்குல ஒண்ணு மிஸ் ஆகுது. என்ன? தான் மறந்துருந்தீங்கன்னு நானும் மறந்துட்டேன். இந்த பகுதியில் இருக்கிறது என்னன்னா 3 பேர் இருக்காங்க. யாரெல்லாம் இருக்கிறா சொல்லுங்க? நப்தலி, ஆசேர், தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படியா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை மறக்க கூடாதுங்கிறதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் சொல்றேன். நீங்க கிழக்க நீங்க மறக்க கூடாது அப்படின்னா, கிழக்கிலிருந்து ஒரு நட்சத்திரம் வருது, கிழக்கிலிருந்து அவரை பணிந்து கொள்ள வந்தோம் சொல்லும் போது கிழக்குனாலே கிறிஸ்துவ ஞாபகம் வருது இல்லை உங்களுக்கு? கிழக்குனாலே கிறிஸ்து ஞாபகம் வருது இல்லை? கிழக்கு கீனாலே கிறிஸ்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கிழக்கு. அப்ப யூதாவுல இருந்து அவர் வர்றாரு, யூதா கோத்திரம். அப்ப கண்டிப்பா கிழக்கு அங்கதான் இருக்கு. நான் இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கிடுவேன். கொஞ்சம் நீங்க மறக்க கூட, பைபிள்ல நீங்க நிறைய இது மறந்துருக்கீங்க, மறக்காதீங்க. கிழக்கு. அப்ப யூதா ரைட்டு. நீங்க இசக்கார், செபுலோன் எப்படி ஈஸியா சொல்றீங்க அப்படின்னா, நான் யூதானாலே பாட்டு தானே, துதிக்கிறது தானே. துதிச்சாலே இசை வாசிக்காம துதிக்க போறீங்க. அதனால இசைன்னு ஞாபகம் வச்சுக்கிடுவேன். இசக்கார், செபுலோன், இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூபன், சிமியோன் தொடர்ந்து வரக்கூடியவங்க, தொடர்ந்து அடுத்தடுத்து பிறந்தவங்க ரூபன், சிமியோன். காத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இங்க மேற்கு இவங்க தான் இருக்காங்க. யாரு மேற்கு? யார் தான் இருக்கா? மேல் பகுதினாலே மேற்கு, வெஸ்ட். நீங்க தாராளமா நீங்க பைபிளை பார்க்கலாம். நான் எதுக்காக இந்த வெளிப்பாடு உங்களோடு பகிர்ந்து கொள்றேன் அப்படின்னு சொன்னா, ஆசாபுக்கு கிடைத்த ஒரு மகிமையான வெளிப்பாடு. பிரியமானவர்களே, இஸ்ரவேலின் மேய்ப்பர் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்காக ஏதோ ஒரு 3 கோத்திரத்தார மட்டும் தான் அவர் நடத்த பிரியங்கொள்வார் அப்படிங்கிற வெளிச்சத்தை நீங்க பாத்துறாதீங்க.
இந்த அமைப்பு எந்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறது? இந்த அமைப்பானது, இந்த பாளையம் இறங்கி இருக்கிற இந்த அமைப்பானது எப்படிப்பட்ட வெளிப்பாட்டை உங்களுக்கும் எனக்கும் காண்பித்து கொடுக்கிறது என்று சொன்னால், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இந்த வெளிச்சத்தை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா அதான் சக்சஸ். இது எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று இருக்குது. அது யார் சரியா சொல்றான்னு பாப்போம். எங்க இருக்குன்னு சொல்லுங்களேன். சங்கீதம் 16ஆம் சங்கீதத்தை சொல்லுவீங்க, 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லி. ஆனா என்கிட்ட கேட்ட நான் புதிய ஏற்பாட்டுல சொல்வேன், சங்கீதம் 16:8 இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல தான் அங்க சொல்லப்பட்டதுக்கான விடையே இங்கதான் இருக்கு. அது புரியாத புதிரா தெரியும். தாவீது தன்னை குறித்து பேசினது போல சங்கீதம் 16:8 காண்பிக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் நீ வேதத்தை கொஞ்சம் நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார், அவர் மரணத்தால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து வரும்போதுதான் அவரை குறித்து தாவீது என்று எழுதுகிறார். 25 வாசிக்க கேட்கலாம். அவரை குறித்து தாவீது, அவர் தன்னை குறித்து தாவீது சொல்லல. சங்கீதம் 16:8 இருக்கு பாத்தீங்களா? அது தன்னை குறித்து தாவீது சொன்னது கிடையவே கிடையாது. அப்படி அது தாவீது சொன்னது அப்படின்னா பேதுரு சொன்னது பொய். அப்போ அப்ப தாவீது அன்னைக்கு சொன்னார்னா வெளிப்பாடு பெற்று சொன்னார். யாரை பற்றிய வெளிப்பாடு? சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு. ஆனா அதெல்லாம் தெரியாம வசன போர்டுலாம் போட்டுட்டுருவாங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். பாத்தீங்களா, தாவீது வச்சிருந்தாரு, அதனாலதான் அவர் அசைக்கப்படல. நல்லதுதான், இது ஒரு குறைவான வெளிச்சம், அவ்வளவுதான். என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் தாவீதை குறித்ததுன்னா கண்டிப்பா குறைவான வெளிச்சம் தான் சொல்லுவேன். இல்ல 100க்கு 100 நிறைவான வெளிச்சம் யாருன்னு கேட்டீங்கன்னா நான் தாவீதுன்னு சொல்ல மாட்டேன், கிறிஸ்து. தாவீது மரித்தார், அவர் எழுந்திருக்கல. ஆனா கிறிஸ்து மரித்தார், எழுந்தார். அதனால அந்த வெளிச்சத்தை பேதுருக்கு ஆவியானவர் பேசினார், பேதுருக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார், காண்பித்து கொடுத்தார். இப்ப வாசிங்க, அவரை குறித்து தாவீது 2 புள்ளி வச்சிருக்கு, வாசிக்கலாம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். இதுதான் இந்த 3 கோத்திரத்தாருடைய அனுபவம். அதனாலதான் அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார், இஸ்ரவேலின் மேய்ப்பரே யோசேப்பை, மற்ற கோத்திரம் தெரியல, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே செவிகொடும், கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும். அது தொடர்ந்து சொல்றாரு, எப்ராயிம், பென்யமின், மனாசே என்பவர்களுக்கு முன்பாக உம்முடைய வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும் என்று கேட்கிறார். ஏன் இந்த 3 கோத்திரத்தார் மாத்திரம் வெளிப்படுத்தப்படுகிறார்கள்? மற்ற கோத்திரங்கள் ஏன் மறக்கப்பட்டு போனார்கள்? ஆசாப் மறந்து விட்டாரா? அல்லது ஆசாப்புக்கு சொல்ல தெரியலையா? காரியம் அது கிடையாது. இந்த வெளிச்சமானது எதற்காக காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்றால், வல்லமையும் ரட்சிப்பும் எந்த அனுபவத்தில் வெளிப்படுத்தப்படுமையானால் இந்த 3 கோத்திரங்கள் என்கிற அடிப்படையில் பார்க்க வேண்டாம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அப்ப இந்த அனுபவம் எதுக்கு அடையாளமா இருக்கு? அப்ப இந்த 3 கோத்திரத்தார் சொல்ல முடியும், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். மற்றவங்க சொல்ல முடியாது. மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? அங்க இருக்கிறவங்க, தெற்குல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? சைட்ல வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வடக்குல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? சைட்ல வச்சிருக்கிறோம். எனக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க எனக்கு இங்கிட்டு இருக்கிறாரியா, எய்த்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த எப்ராயிம், மனாசே, பென்யமின் இருக்காங்க பாருங்க, இவங்க தான் சொல்ல முடியும், கர்த்தர் எங்களுக்கு முன்பாக இருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும். கர்த்தர் எங்களுக்கு முன்பாக இருக்கிறார், எங்களுக்கு முன்பாக இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. நீங்க அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா, யூதாட்ட கேட்ட, யூதா, இசக்கார், செபுலோன்ட்ட கேட்ட அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு முன்னால பலிபீடம் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இங்க பாருங்க, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் சாதாரணதல்ல. அவ எனக்கு முன்பாக, அவ கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லும் போது இது எந்த வெளிப்பாட்டை பற்றியது? மகா பரிசுத்த ஸ்தலமும், மகா பரிசுத்த ஸ்தலமும், கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வீற்றிருக்கிற தேவனை குறித்தும், அவருக்கு பின்னால இருக்கக்கூடிய எப்ராயிம், மனாசே, பென்யமின் இந்த கோத்திரத்தாரை குறித்தும் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்கள். அதனாலதான் அவரால் சொல்ல முடிந்தது, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே. நீங்க யோவான் 10வது அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீ மைக்ல கூட வாசிருங்க. யோவான் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம்.
என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. என் ஆடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அவைகள் எனக்கு பின் செல்கிறது. புதிய வருஷத்துல என்ன பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வெளிப்படுத்தப்பட்டதுதான், கடைசி வரைக்கும் அவரை பின்பற்றியே போயிடணும். அங்கேயும் இங்கேயும் பார்க்காம அவர் என்ன செய்யணும்? பின்பற்றியே போயிடணும். என்ன வாக்குத்தத்தம்? இயேசுக்கு கர்த்தர் வெளிப்படுற நாள்ல நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர்கள் என்ன செய்யுங்க? நிலைத்திருக்கணும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் என்ன செய்யக்கூடாது? வெட்கப்பட்டு போகாதபடி, அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களா இருப்பதற்கு என்ன செய்யணும்? அவர்கள் என்ன செய்யணுமா? நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நீ விலகிட கூடாது. அவர் நிலைத்திருக்கிற என்ன? அவருடைய அடிச்சோடலையே நிக்கணும், அவருக்கு பின்னாலேயே போகணும். நீங்க சைடு மட்டும் விலகினீங்க அப்படின்னா நிலைத்திருக்கலன்னு அர்த்தம். இந்த அடிச்சோடலையே நிலைச்சிருக்கணும், அவரையே பின்தொடரணும். அதுக்காக தான் சொன்னா, இந்த 3 பேருக்கு மத்தியில, இந்த 3 பேருக்கு முன்பாக எப்பிராயிம், பென்யமீன், மனாசே என்பவர்களுக்கு முன்பாக உமது வல்லமையை எழுப்பும் அப்படின்னு சொல்றாங்க. மற்ற கோத்திரத்தரை கொண்டு வரல. காரணம் என்ன? இது கிறிஸ்துவுக்கு அடையாளமா காண்பிக்கப்படுகிறது. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நீங்க வாசித்தீங்களே அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 25வது வசனத்துல, அவ கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்பது உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் இரத்த சிந்தி ஜீவனை கொடுத்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷ வார்த்தைகள். ஆனபடியினாலே தேவனுடைய வல்லமையும் இரட்சிப்பும் எந்த சமூகத்துக்கு முன்பாக வெளிப்படுமேயானால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் பற்றுகிற விசுவாசத்தின் அனுபவத்திலே அதை தாங்க சொல்ல முடியும். அதற்காகத்தான் நீங்கள் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை குறித்த வெளிப்பாடுகளை பரிசுத்த ஆவியானவர் பேதுருக்கு வெளிப்படுத்தி அங்கு கூடியிருந்த ஜனங்களுக்கு தெரியப்படுத்துகிற சமயத்துல தான் சங்கீதம் 16வது சங்கீதம் 8வது வசனம் எடுத்து கையாளப்படுகிறது. கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்து நோக்கி கொண்டிருக்கிறேன், அவரின் வலது பரிசத்தில் இருக்கிறபடி நான் என்ன செய்வதில்லை, அசைக்கப்படுவதில்லை. எப்பொழுது முன்னால் வச்சிருக்கிறார், எப்பொழுது முன்பாக, எப்பொழுது அழகா இருக்கு, எப்பொழுது முன்பாக என்ன செய்திருக்கிறேன், வைத்திருக்கிறேன். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அப்ப பாளையமரங்கிற பகுதியிலையும் இந்த 3 பேர் தான், 3 பேருக்கு முன்னாலதான் அவர் இருப்பார். இந்த 3 பேருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களை நடத்துகிறவர் அவர் தான், அவருக்கு பின்னாலேயே நாங்க வருவோம். இது மூவாக இது மூவ் ஆச்சுன்னு வச்சுக்கீங்களேன். உடன்படிக்கை பெட்டி மூவ் ஆச்சுன்னா இவன் கரெக்டா அந்த பொசிஷன்ல இருந்துருவாங்க, கரெக்டா அதுக்கு பின்னால வந்து இருந்துருவாங்க. இது எங்க மூவ் ஆகுதோ அப்படியே பின்தொடருவாங்க, அப்படியே பின்தொடருவாங்க, அதுக்கு பின்னாலேயே வருவாங்க. அப்ப அதுக்கு பின்னாலதான் எதை வச்சிருக்கிறாருன்னா அதுலதான் வல்லமையை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, வல்லமை மட்டும் இல்ல, ரட்சிப்பும் அதுலதான் இருக்கு. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நோக்கி கொண்டிருக்கிறேன். இந்த பின்பற்றி வருதலை குறித்து தான் கர்த்தருடைய வேதத்தில் நாம் பார்க்கும்போது இயேசுவானவர் இவ்விதமாய் சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 27வது வசனம் 23வது வசனத்துல லூக்கா 9:23 சொல்லுகிறது. அவர் எல்லாரையும் பார்த்து சொன்னார். என்ன சொல்றாரு? ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் சொல்லி இயேசுவானவர் சொல்லுகிறத லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23வது வசனத்துல நீங்களும் நானும் பார்க்க முடியும். அப்ப சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவரை பின்பற்றுகிற ஒரு அனுபவம். இந்த அனுபவம் கர்த்தருடைய சபைக்கு தேவை. நீங்க உண்மையிலேயே நீங்க எதைத்தான் சொல்லுங்க, சிலுவை பற்றி தான் எழுதி இருக்குதா? ஆமா. ஆசாபுக்கு கிடைத்த வெளிப்பாடு என்ன தெரியுமா? நீங்க முதல்ல பார்த்தோமே 80ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களில் இது கிறிஸ்துவ சம்பந்தப்படுத்துன்னு உங்களோடு பகிர்ந்து கொண்டேனே. அதுக்கு 2 விதமான அர்த்தங்கள் இருக்கு. நான் வேதத்தின் அடிப்படையில் சொல்றேன். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும் என்று சொல்லும் போது இல்ல என்ன வெளிச்சத்தை காண்பித்து கொடுக்கணும். அந்த காலத்துல எல்லாருமே என்ன செய்ய எளிதாக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது. அதற்கான வாசல வழியை திறந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதனாலதான் வேதத்துல நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 10வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக என்ன செய்தாரோ புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால் என்று எபிரேயர் 10வது அதிகாரம் 19வது வசனத்துல
தெளிவாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கிறிஸ்துவினுடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் இங்கே அதான் இருக்கு. நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியா. அப்ப பேதுரு சொல்றது இங்கே நம்ம கவனிச்சு பார்த்தா, பேதுரு, ஆசாப், இங்க எபிரேன் ஆக்கியோம், இவங்க பேசுற காரியங்களை, சத்தியங்களை எல்லாம் நம்ம கவனிச்சு பார்த்தா கிறிஸ்துவின் மரணம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க வேற எதையும் பின்பற்றிடாதீங்க. இதுலதான் நீங்க இந்த இது மூவ் ஆக 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 நான் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். வேற எந்த அடிச்சூடியும் வைக்கல. சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. crucifixion of Christ, இதுதான் வெயிட். இதுல இருக்கிறதுல பெரிய காரியமே இதுதான். சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அனுதினமும் சொல்றார், சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் சொல்லி இயேசுவானவர் சொல்லுகிறார். இங்கே அதைத்தான் காண்பித்து கொடுக்கிறார். அவ மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு, அந்த ஸ்தலத்தோடையே நம்மளும் பிரவேசிப்பதற்கு, நம்மளும் பிரயாணப்படுவதற்கு. ஏன்னா நீங்க வேதத்தை நீங்க கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். இந்த ஆசாப் 80வது சங்கீதத்துல முடிக்கும் போது ஒண்ணு சொல்லுவார் பாரு. முடிக்கிறது கொஞ்சம் முன்னால நீங்க 17, 18 எல்லாம் பாத்தீங்கன்னா அழகா சொல்லுவாரு. உமக்கு, அதாவது உமது கரம் உமது வலது பரிசத்து புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக, அப்பொழுது உமை விட்டு பின்வாங்க மாட்டோம். எவ்வளவு அழகா சொல்றாரு பாத்தீங்களா? உமை விட்டு என்ன செய்ய மாட்டோம், பின்வாங்க மாட்டோம். இப்ப முன்னால போய் இப்போ ஃபாலோ பண்ற டீமை காமிச்சு கொடுக்குறாரு. முடிக்கும் போது பார்த்தா பின்வாங்க மாட்டோம்னு சொல்றாங்க. எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. முதல் பகுதியில மேய்க்கிறவர், எங்களை மேய்க்கிறவரே, நடத்துகிறவர், இஸ்ரவேல் மேய்ப்பரே, எங்களை நடத்துகிறவரே, யோசேப்பை ஒரு ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே, செவிகொடும். அப்ப நடத்துதல்ல பின்வாங்க மாட்டோம் கடைசியா சொல்றாங்க. அந்த பின்வாங்குதல் நடத்துதலையும் பார்த்தா கிறிஸ்துவின் மரணம் இருக்கு. பின்வாங்க மாட்டோம் அப்படிங்கிறதுல பார்த்தா கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இருக்கு. தாராளமா பைபிளை பார்க்கலாம். அதனாலதான் சொன்னார், உமது கரம் உமது வலது பாரிசத்து புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. வலது பக்கத்து புருஷன் எப்ப வந்தார்? இயேசு கிறிஸ்து மரணம் அடைவதற்கு முன்னால, இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னால வலது பரிசத்துல இருந்துட்டு இருந்தாருன்னு சொல்லி பைபிள்ல இருக்குதா? அப்படி போட்ட மாதிரி தெரியல. எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து ஏறக்குறைய 40 நாள் அளவு தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை சீஷர்களுடனே கூட சீஷர்களுக்கு காட்சி கொடுத்து அவரோட சம்பாஷணை பண்ணி எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகுதான் அவரை குறித்து பைபிள் சொல்லுது, அவர் பிதாவின் வலது பரிசத்துல போய் அமர்ந்தாருன்னு சொல்லி. தாராளமா பார்க்கலாம். ஆசாப் யாரை பார்த்து சொல்றாரு பாத்தீங்களா? இஸ்ரவேலின் மேய்ப்பரேன்னு சொல்லி யாரை பார்த்து சொல்றாரு? தேவனை பார்த்து தான் சொல்றாரு. அங்க 17ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு சொல்லுங்க. நீங்க 17ஆம் வசனத்தை தெளிவா பாருங்க. உமது கரம் உமது வலது பாரிசத்து புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. அப்ப மனுஷகுமாரன் யாரு? இங்க சொல்லப்பட்ட மனுஷகுமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து. வலது பரிசுத்த புருஷன் யாரு? இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. அதனாலதான் நீங்க வேதத்தை நீங்க தாராளமா நீங்க பார்க்க முடியும். எபேசியர்ல கூட நம்ம வாசிக்கும் போது, முதல்ல எபேசியர்ல கூட இல்ல, சுவிசேஷ புஸ்தகத்துக்கு வாங்கல. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம். ஒரு நிமிஷம். 24வது அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு என்ன செய்யப்பட்டார்? எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று நம்ம இங்க கவனிக்கிறோம். எபிரேயர் 10:14 வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 10:14. எபிரேயர் 10:14. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். என்றென்றைக்கு ஒரு பூரணப்படுத்தி. அதுக்கு முன்னால் நம்ம கொஞ்சம் கவனிச்சோம் அப்படின்னு சொன்னா 12ஆம் வசனத்தை வாசிங்க. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து, என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து அப்படின்னு போட்டு, பாவத்திற்கான பிராயச்சித்தை எல்லாம் செய்துட்டார். மரணத்துக்கு பிறகு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் தான் வலது பாரிசத்தை பத்தி ஆண்டவர் பேசுறார். மார்க் 16:19 நீங்க கவனிச்சீங்கன்னா, மார்க் 16:19.
மார்க் 16வது அதிகாரம் 19வது வசனம். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். எப்படி பாருங்க, தேவனுடைய வலது பாரிசம். ஸ்தேவான் பார்க்கும்போதும் என்ன சொல்றாரு, அதையும் கொஞ்சம் திருப்பலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம். ஸ்தேவானையும் கூட, ஸ்தேவான் கடைசி நேரத்தில் கூட பார்க்கும்போது 55, 56 ஆகிய வசனங்களை கவனிச்சீங்கன்னா அங்கேயும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. அதுக்கு அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறது, மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில். இந்த வலது பாரிசம், வலது பக்கம், வலது பாரிசம் ஒண்ணுதான். வலது பக்கம், வலது பாரிசம் இது எப்போ காண்பிக்கப்படுது? குமாரனை பற்றிய வெளிப்பாட்டு தான் தேவனுடைய வலது பரிசம் காண்பிக்கப்படுது. அப்ப தேவனுடைய வலது பரிசம் யார் வீற்றிருக்கிறான்னு பைபிள்ல இருக்கு, இயேசு கிறிஸ்து. இந்த வெளிச்சம் எல்லாம் எந்த சத்தியத்துல காண்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, இந்த ஒண்ணுதான், உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல். நீங்க எங்க சுத்தினாலும் இங்கதான் வரீங்களான்னு கேட்காதீங்க. ஆசாவுக்கு கிடைச்ச வெளிப்பாடு அதுதான். இந்த வெளிப்பாட்டுல நீங்க நின்னுட்டீங்கன்னா அப்பொழுது உண்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். மீண்டும் சொல்றோம், உமது கரம் உமது வலது பரிசுத்த புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். முதல் 2 வசனங்களை பார்த்தா, கிட்டத்தட்ட கடைசி பார்த்தா இப்படி இருக்கு. முதல் 2 வசனங்களை பார்த்தா நடத்துகிறவரா இருக்கிறாரு, நம்ம அந்த அடிச்சு உள்ளேயே போகணும்னு நினைக்கிறாரு. கடைசி பகுதியில பார்த்தா பின்வாங்கவே மாட்டோம், அப்பொழுது பின்வாங்க மாட்டோம். முதல்ல பார்த்தா அப்படி மரணத்தை குறித்து இருக்கு, எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்து நோக்கி கொண்டிருக்கிறேன். அப்படி மரணத்தையும் உயிர்த்தெழுதையும் பற்றிய வெளிப்பாட தான் பேசிட்டு இருக்கிறார். மரிக்காத கிறிஸ்து உயிர்த்தெழ முடியாது. உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட கிறிஸ்து உயிர்த்தெழுந்தா. ஆசாபுக்கு கிடைச்ச வெளிப்பாட பாருங்க. அதனாலதான் அதை தொடர்ந்து அவரால் சொல்ல முடிஞ்சது, இவர்களுக்கு முன்பாக பிரகாசியும், வல்லமையை எழுப்பும், எங்களை ரட்சிக்க வந்தருளும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு தெளிவுக்குள்ள அவர் கடந்து வந்தார். அப்ப இதுக்கு முன்னாலதான், இவங்களுக்கு முன்னாலதான் அவங்களால முடியும். அப்ப எனக்கு முன்னால நான் தேவனை வச்சிருக்கிறேன்னா அந்த வெளிச்சம் எனக்கு வேணும். சங்கீதக்காரனாகிய தாவீது அதைத்தான் சொல்றாரு. அது எதற்கு அடையாளமா இருக்குன்னா, கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல். மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரியமானவர்களே. அதனால நீங்க பைபிள் நீங்க தாராளமா பாருங்க, புதிய ஏற்பாடுல நிறைய இடங்கள் இருக்கு. நான் சொல்றது எபேசியர் 1 அதிகாரத்துல இருக்கு. எபேசியர் 1 அதிகாரம் கடைசி 2 வசனங்கள், கடைசி 3 வசனங்களை வாசித்து பாருங்க. அவர் பாவங்களுக்கான எல்லா வேலையும் செய்து முடிச்சு தேவனுடைய வலது பரிசத்தில் அவர் உயர்த்தப்பட்டார். அவர் அங்க வீற்றிருக்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, எபிரேயர் 12வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போதும் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். எதை தொடர்ந்து வலது பரிசுக்கு போறாரு? அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அதனால இந்த 80ஆம் சங்கீதத்தை உங்களோடு நான் இவ்வளவாய் பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருந்தது. ஏன் இந்த 80ஆம் சங்கீதத்தில் என்னதான் இவ்வளவு விசேஷம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, இன்னும் கொஞ்சம் கவனிங்க. இந்த 80ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, 8ஆம் வசனத்திலிருந்து ஒரு வெளிச்சத்தை சொல்லுவார். என்னன்னா, நீர் எகிப்து தேசத்திலிருந்து ஒரு திராட்சை செடியை கொடியும் போட்டுரும். கொடியை நீ கொண்டு வந்து அதை நட்டி நீர், அது வளர்ந்து அப்படியே பெருசாயிட்டு படர்ந்து தேசமெங்கும் படர்ந்துட்டு. நீங்க சொல்லுங்க, 80:8 பார்க்கும்போது யாரை குறித்து ஆண்டவர் பேசுற மாதிரி தெரியுது? சொல்லுங்களேன் பார்ப்போம். சங்கீதம் 80:8 பார்க்கும்போது யாரை குறித்து பேசுற மாதிரி இருக்கு? சொல்லிடுறாங்க, என்ன பத்தி பேசுறாரோ அப்படின்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து பேசுறாரு. எகிப்திலிருந்து அவங்களை விடுவிச்சு கொண்டு வந்தாரா, ஒரு கொடியை கொண்டு வந்து அவர் நாட்டி அது நல்ல வளர்ச்சி அடைந்து நல்லா தான் இருந்தாங்க. அப்புறம் இடையில காட்டு பன்றிகளுக்கு இடம் கொடுத்து உள்ள போய் எல்லாத்தையும் உழுது போட்டு ஒன்றும் இல்லாமல் நாசப்படுத்திச்சு. நீங்க 16ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கலாம். 8லிருந்து ஏறக்குறைய 15-16 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த திராட்சை செடி உள்ள போகல, டைம் இல்லை, அதனால கொஞ்சம் வேகமாக போறேன். ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுச்சு. அந்த அளவுக்கு சபையை பாழாக்கிட்டு. நான் கேட்கிறேன், இந்த எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்ட சபை பழைய ஏற்பாட்டு கால சபையா, புதிய ஏற்பாட்டு கால சபையா? பழைய ஏற்பாட்டு கால சபை. அந்த சபையால நிக்க முடியல. அவர் நட்டி அதை எவ்வளவு அழகு பார்த்தார். கற்கள் எல்லாம் பொறுக்கி அது நல்ல தெளிவா கொண்டு வந்து எழுப்பி கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு.
அந்தோ பரிதாபம், காட்டு பன்றிகள், பலவிதமான பாவங்கள், முரட்டு சுபாவங்கள் அவங்கள மேற்கொண்டு மாம்சத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இடம் கொடுத்ததுனால அவங்களால அந்த உடன்படிக்கையில் நிற்க முடியல. இதை குறித்த இயேசுவானவர் தேவனானவர் எபிரேயர் 8வது அதிகாரம் 8, 9, 10 சொல்லும் போது, எபிரேயர் 8வது அதிகாரம் 8வது வசனம், 9வது வசனம், 10வது வசனத்துல வாசிக்கும் போது அங்க ஆண்டவர் சொல்றாரு, அந்நாளிலே நான் இஸ்ரவேல் புத்திரரோடு யூதா குடும்பத்தோடு நான் பண்ணுகிற புது உடன்படிக்கையாவதுன்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்றாரு. அந்த உடன்படிக்கை எதை போல இருப்பதில்லை, எகிப்துல அவங்களை பிடிச்ச கைப்பிடிச்ச நாளில் இருந்தது போல அந்த உடன்படிக்கை என்ன செய்யறதில்லை, இருக்க போவதில்லை. அவர்களை நான் புறக்கணிச்சேனே சொல்றாரு. அவர்கள் இந்த உடன்படிக்கையில் என்ன செய்யல, நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க அந்த உடன்படிக்கையில் என்ன செய்யல, சத்தமா சொல்லுங்க, நிலை நிற்கவில்லை. அதையும் இந்த ஆசாப் காண்பித்து கொடுக்கிறார். சொல்லிட்டு தான் இவங்களால நிக்க முடியாதனாலதான் வலது பரிசுத்த புருஷன் தேவைப்பட்டார். நீங்க தாராளம் பைபிளை பார்க்கலாம். 80வது சங்கீதத்துல 8ஆம் வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 13ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்க்கும்போது இந்த ஒரே இப்படி நடந்துட்டு இப்பொழுது வழி நடக்கிற எல்லாருமே 12ஆம் வசனத்தை சொல்றார், இப்பொழுதோ வழி நடக்கிற யாவர் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டி, காட்டுப்பண்டி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது, சேனைகளின் தேவனே திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரிச்சார். வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்தார். உம்முடைய வலது கரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும் கடாச்சி தருளும், அது அக்கினியால் சுடப்பட்டும் வெட்டுண்டும் போயிற்று, உம்முடைய முகத்தின் பயமுறுத்தலால் அழிந்து போகிறார்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் 17ஆம் வசனத்துல ஒரு கான்செப்டை வச்சுட்டாரு. உமது கரம் உமது வலது பரிசுத்த புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பத, மனுஷகுமாரன் தேவகுமாரன் மனுஷகுமாரன் அடையாளப்படுத்துறார் பாருங்க. தேவகுமாரன், ஆவியாய் இருந்த தேவகுமாரனை மனுஷகுமாரனா நீங்க பார்த்திருக்கீங்களா? அதுலதான் பின்வாங்க மாட்டோம் பிரியமானவர்களே. தெய்வகுமாரனை மனுஷகுமாரனை காமிச்சு கொடுக்காங்க பாருங்க. உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுக்கும்படியாய் உங்களை என்னையும் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் மனுஷகுமாரன் அவர் வெளிப்பட்டாரு. அந்த வெளிச்சத்துல தான் இவர் சொல்றாரு, அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். 17ஆம் வசனத்தை நான் கவனிக்க வேண்டியது இருக்கு. இந்த 17ஆம் வசனம் சாதாரணமா நினைச்சிடாதீங்க. எங்களிடத்துல திரும்பி வாரும், வானத்திலிருந்து எங்களை நோக்கி பாரும், இதெல்லாம் சொல்றாரு. விசாரித்தருளும் சொல்றாரு. விசாரித்தா கிறிஸ்துவ கொண்டு தேவன் விசாரித்தா உங்களுடைய என்னுடைய நிலைமை பாலாய் போய் கடந்தது. இந்த திராட்சை செடியை போல பாலாய் போய் கடந்தது. உங்களை என்னையும் தேவன் வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்தா. அதைத்தான் இவர் சொல்றாரு, இந்த காரியம் நடந்தா அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். இது எதை பற்றிய சத்தியம் என்றால் புது உடன்படிக்கை பற்றிய சத்தியம். இது எதை பற்றிய சத்தியம் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை பற்றிய சத்தியம். அதனாலதான் பிரியமானவர்களே, அந்த ஆசாப் முதலாவதே தெளிவா சொன்னார். அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கிறார். முதல் 2 வசனங்களை பார்த்தோமே, இஸ்ரவேலின் மேய்ப்பரே. நான் என்ன செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னா, அவரையே பின்பற்றி போகணும். அந்த வல்லமையும் ரட்சிப்பும் எதுல இருக்கு அப்படின்னா, அவரை பின்பற்றுவதில் மட்டும்தான் இருக்கு. யாருக்கு முன்னால் அவர் தமது வல்லமையை எலும்ப பண்றாரு, யாருக்கு முன்னால் அந்த ரட்சிக்க அவர் வருகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, எப்ராயிம் மனாசே, எப்ராயிம் பென்யமின் மனாசே என்பவர்களுக்கு முன்பாக. நான் என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, இந்த சத்தியங்களை கேட்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம் அவரை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறேன். சிலுவைன்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு பாடு பிரச்சனைகள் அது மட்டும் இல்லை. எனக்குள்ளே பாவத்தை பிறப்பிக்க நினைக்கிற இந்த மாம்சத்தை சிலுவையில் அறைந்து ஜீவிக்க ஒவ்வொரு நாளும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதைத்தான் ஆண்டவர் சொல்றேன். அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு ஒரு மரத்தினால் ஆன அல்லது ஒரு இரும்பினால் ஆன ஒரு வெண்கலத்தால் ஆன ஒரு சிலுவையை எடுத்துட்டு தோல்ல வச்சுட்டு வர சொல்றாரா? இல்லை. என்னுடைய முழு தன்மை என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலே என்னுடைய மாம்சமும் அதன் ஆசை இச்சைகளும் மரித்து விட்டது என்கிற விசுவாசத்தோடு அவருக்கு பின்பாக நாம் பயணிப்பது. இது மட்டும்தான் சிலுவையை கொண்டு பயணிக்கிற அனுபவம். பிரியமானவர்களே, சிலுவை எடுத்துக்கொண்டு பயணிப்பது என்ற என்ன? கிறிஸ்துவுக்காக அநேக பாடுகள். நீ பாடுன்னு சொன்ன உடனே நினைச்சிருவாங்கன்னா, நான் ஏதோ வறுமையில் இருக்கேன், கஷ்டப்படுறேன், தொழில் கொஞ்சம் சரியா இல்லை, அந்த கஷ்டப்பட்டு நினைக்காங்க. அப்படி கஷ்டப்பட்ட அநேக உலகத்தார், உலக ஐஸ்வர்யவான்கள் எதோ செய்து மேல வந்திருக்காங்களே, அது இல்லை.
நீங்க 1 பேதுரு புஸ்தகம் 4வது அதிகாரத்துக்கு வரும்போது 1 பேதுரு புஸ்தகம் 4வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒருத்தங்க வாசிங்க. 2வது வசனம். முதல்ல 2 வாசிங்க, அதுக்கு முன்னாள் வசனத்தை பார்க்கலாம். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக, தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். பாருங்க, பாடுகளை விட்டு ஓய்ந்திருப்பான் போடல, பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். இல்ல என்ன சொல்ல வர்றார்? மாம்சத்தில் பாடுபடுகிறவன். இதோ பண கஷ்டத்தை பத்தி பேசல, பொருள் கஷ்டத்தை பத்தி பேசல, வேலை கஷ்டத்தை பத்தி பேசல. மாம்சத்தில் பாடுபடுகிறவன் மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக எவைகளை விட்டு ஓய்ந்திருப்பான்னு சொல்றாரு? பாவங்களை விட்டு. கடன் பிரச்சனையை விட்டு, அல்லது சில ஏதாவது பாடு வீட்டில் இருக்க பிரச்சனை, அப்படி இல்லை, பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அதனாலதான் மேல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, வசனம் எப்படி ஆரம்பிக்க பார்த்தீங்களா? இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்ட, கிறிஸ்து மரணத்தை முக்கியப்படுத்துறோம். நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். அது என்ன இப்படி இருக்குன்னு போட்டிருக்கு? 4ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது ஏன் இப்படி இருக்குன்னு போட்டிருக்கு? அதுக்கு முன்னால கவனிச்சீங்கன்னா இப்படி இருக்குன்னா எப்படி இருக்கு? நோவாவின் பேழையில சிலதாக 8 பேர் மாத்திரம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால ரட்சிக்கப்பட்டாங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு முன் அடையாளமா அவங்க பேழையில பயணிச்சிருக்கிறாங்க. நானா சொல்றேன், பைபிள் அப்படி இருக்கு. 20ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசித்தா, அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ண நாட்களில் கீழ்ப்படியாமற் போன, தேவ நீடி பொறுமையோடு இருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையில சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது. அந்த பேழைக்கு ஒப்பனையா இருக்கு பாருங்க. அந்த பேழையில அவங்க காக்கப்பட்டதுக்கு அடையாளமா இருக்கு பாருங்க. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்சலுக்கு நீக்குதலாயிராமல் தேவனுடைய நல்மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அதுக்கப்புறம் அவர் பரலோகத்திற்கு போய், இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு, வலது பரிசுத்த புருஷன். இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியத்தை வைக்கிறார், வார்த்தையை வைக்கிறார். நம்ம நோவாவின் பேழை என்னதுக்கோ அர்த்தமா எடுத்திருப்போம்னு நினைக்கிறேன். ஞானஸ்தானத்துக்கு அடையாளமா இருக்கு. ஞானஸ்தானம் என்ன? கொலோசியர் 2:12 நீங்க கவனிச்சீங்கன்னா, அவரோடு அடக்கம் பண்ணப்படுதலும் அவரோடு எழுந்திருப்பது தான் ஞானஸ்தானம். வாசிக்க கேட்கலாம், தயவுசெய்து பாருங்க. என்ன ரொம்ப முக்கியமானது, ஒரு ஏற்பட்ட சத்தியங்களை தியானிக்கிறோம். அப்படி மரணத்தில் என்னுடைய பழைய மனுஷன், என்னுடைய பாவ வாழ்க்கை அழிந்து போகிறது. அப்படி உயிர்த்தெழுதலில் புதிய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. இந்த சத்தியத்தை பிடிச்சுக்கிட்டே நான் போக வேண்டியது இருக்கு. வாசிக்க கேட்கலாம். ஞான ஸ்நானத்திலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அப்ப இதுல 2 சுருக்கம் என்னன்னா, ஞானஸ்நானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்கள், அப்புறம் அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறோம். அவ்வளவுதான். மரணமும் இன்னொன்னு என்னது? உயிர்த்தெழுதல். அவ்வளவுதான். 2 விஷயம், மரணமும் உயிர்த்தெழுதல். அப்ப ஞானஸ்நானத்தில் நடக்கக்கூடிய 2 காரியத்தை நீங்க தாராளமா பார்க்கலாம். 2 காரியம் தான் இருக்கு. ஒன்னு அடக்கம், இன்னொன்னு உயிர்த்தெழுதல். அப்போ நம்முடைய இன்னைக்கு எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா, இஷ்டம் போல வாழ்றோம். நான் எதையும் பேசுவேன், எதையும் பார்ப்பேன், என்னை யாரும் கேட்க கூடாது. அப்படி ஆயிடுது. மறைமுகத்தில் எதை செஞ்சாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம எப்படியும் இல்லை பிரியமானவர்கள, மாம்ச இச்சைகளை சிலுவையில அறைந்தவாறு ஜீவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிற வாழ்க்கை. நீங்க தேவனுடைய வல்லமையை ரட்சிப்பையும் பார்க்கணுமா, அவர் தர்ற விடுதலை பார்க்கணுமா, கூட்டம் கூட்டமா அலையாதீங்க. இந்த சத்தியத்துக்குள்ள வந்துருங்க. சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை நான் பின்பற்றணும். எப்ராஹிம், மனாசே, பென்யமீனை போல அவரை பின்பற்றக்கூடிய ஸ்தானத்தில் நீங்க நின்னீங்க அப்படின்னா அப்படி வல்லமையை பார்க்கலாம். அதான் சொல்றாரு, எப்ராஹிம், பென்யமீன், மனாசே என்பவர்களுக்கு முன்பாக உம்முடைய வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்துடலும் என்று சொல்றாருன்னா, யாருக்கு முன்னால அவருடைய வல்லமை வெளிப்படும்? யாருக்கு முன்னால அந்த ரட்சிப்பு வெளிப்படும்? எல்லாருக்கும் மத்தியிலும் கிடையாது. நீ பவர் பவர் சொல்லி வல்லமை வல்லமை வல்லமை, இதோ விடுதலை விடுதலை, ரட்சிப்பதான் சொல்றேன், விடுதலை விடுதலை சொல்லி எதோ கத்துறாங்க. யாருக்கு முன்னால தெரியுமா வச்சிருக்காரு தெரியுமா? அவரை பின்பற்றுகிறவர்கள்.
நாம் தேவனை எவ்வாறு பின்பற்றுகிறோம்? சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்ப அந்த சிலுவையை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அப்ப இந்த பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பது, சிலுவையை சுமந்து கொண்டு போவது என்பது என்ன? என்னுடைய பழைய மனுஷனை சிலுவையில் அறைந்தவாறு ஜீவிப்பது. எவ்வளவு கேட்டாலும் என்ன செஞ்சிருந்தோம் தெரியுமா? இன்னும் அந்த கசப்போடு, இன்னும் ஏதாவது ஒரு சில தவறோடு கூட, அந்தரங்கத்தில் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி சில தவறோடு கூட. நான் தான் சொல்றேன், நீங்களும் இந்த மூணு கோத்திரத்தாரை போல அவரை பின்பற்றக்கூடிய ஸ்தானத்தில் அப்படின்னு இல்லைங்க. அவர் எனக்கு முன்னே பாட்டு தான் போடுறோம், சிலுவையின் முன்னே உலகம் என் பெண்ணேன்னு சொல்லி. அப்ப கிறிஸ்துவை முன்னிறுத்துங்க. தேவனை முன்னிறுத்துவது என்பது அந்த உயிர்த்தெழுதலுடைய சாயலுக்கு அடையாளம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்து நோக்கி கொண்டிருக்கிறேன். வைத்திருக்கிறேன் ஒரு இடத்துல இருக்கு, இன்னொரு இடத்துல வைத்து நோக்கி கொண்டிருக்கிறேன் இருக்கு. அது எதற்காக சொல்லப்பட்டதுங்கிறத தெளிவா பாருங்களேன். மரணத்திலிருந்து உயிர்த்தெழுகிற சாயல். புரியாததை நான் பேசல, இருக்கிற சத்தியத்தை உங்களோடு பேசுகிறேன். அப்ப மகா பரிசுத்த ஸ்தலம் எதுக்கு அடையாளமா இருக்கு? அந்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிப்பது என்பது என்ன? கேருபீன்களுக்குள்ள பிரவேசிப்பது என்பது என்ன? இது முழுக்க கர்த்தராகிய இயேசுவானவர் மாம்சத்திலே மரணத்தை ருசி பார்த்தாரு. அந்த மரணத்தின் மூலமா இந்த பெரிய ஸ்லாக்கியத்துக்குள்ள வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. அல்லது அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிறார். அதனால தான் இயேசுவானவர் சொன்னார், லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 24, 25, மன்னிக்கவும் 26 இருந்து 25, 26, 27. லூக்கா 14வது அதிகாரம் 25, 26, 27 ஆகிய வசனங்களை தொடர்ந்து வாசிக்கும் போது அவர் தெளிவா சொல்ற, எல்லாரையும் பார்த்து சொல்றார், தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் அவைகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு என்ன செய்ய மாட்டான்? சீசனா இருக்க மாட்டான். அடுத்த வசனத்தை வாசிங்க. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். எனக்கு சீசனா இருக்க மாட்டான்னு சொன்னார். அப்ப இந்த இதுல நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வர்றோம். இதுல இன்னொரு சத்தியம் காண்பிக்கப்படுது, சீஷத்துவம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நீங்க பைபிள் நீங்க படிக்கணும். அவர் எனக்கு முன்னே, நான் அவருக்கு பின்னே. நான் அவரை பின்பற்றக்கூடிய இடத்துல நிக்கிறேன். சீஷத்துவம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். அதனாலதான் சீசத்துவத்துல மேல 2 காரியத்தை காமிக்கிறாரு. அழகா சொல்றாரு, தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு என்ன செய்ய மாட்டான்? சீசனா இருக்க மாட்டான்னு சொல்றாரு. அப்ப சீசத்துவத்துல 2 டெஸ்ட் இருக்கு, 2 விதமான படிப்பின இருக்கு. ஒண்ணு, தனக்குண்டான எல்லாவற்றையும் வெறுக்கணும். இன்னொன்னு, தன்னை வெறுக்கணும். ஒரு ஆள் உங்களுக்கு 10,000 ரூபாய் தரணும், தராம நாள் கடத்திட்டே இருக்காரு, எவ்வளவு கோவம் வரும்? பொறுத்துதான் போக வேண்டியது, வழி கிடையாது. இல்லைன்னா நீங்க பொங்கி எழுந்தீங்கன்னா அவ்வளவுதான். சிலுவையில் அறையப்பட்ட அனுபவம் கிடையாது. ஆமாயா, உங்க பணமா இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்க? இது ஏன் பண்ணல நீங்க சொல்லிட்டு போயிருங்க ஈஸியா. நாளில் கஷ்டப்படுறேன், 10,000 2 லட்ச ரூபா தரணும், தரமாட்டுக்காங்க. கேட்கலாம், எப்ப தரீங்க? கொஞ்சம் நாள் எடுத்துக்கங்க, தாங்க. வேற வழி கிடையாது. நீங்க அடாபடித்தனம் அடித்தடியில் இறங்குனீங்க அப்படின்னா எல்லாம் முடிஞ்சிச்சு. பொறுமையோடு நம்ம இருக்க வேண்டியது இருக்கு. நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவரை நான் பின்பற்றிக்கிட்டே போகணும் பிரியமானவர்களே. அதில் தான் வல்லமையும் ரட்சிப்பும் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு அவருக்கு முன்பாக, அப்படிப்பட்டவர்களுக்கு முன்பாக அந்த வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். வல்லமை இருக்கும், ரட்சிப்பு இருக்கும், விடுதலையோடு வல்லமையோடு கூட காணப்படலாம். வல்லமை முகாமுக்கு போறதுனால நடக்காது. நீ நிறைய நினைக்காங்க, வல்லமை முகாம் போன 3 நாள் வல்லமை முகாம் போனேன், அதில் வல்லமை பெற்று நினைக்காங்க. வல்லமை எங்க நீங்க பார்க்க முடியும்னு நினைக்கீங்க? அவர் எனக்கு முன்னே நடக்கிறார், நான் அவருக்கு பின்னே செல்கிறேன். என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் என் பின் செல்கிறது, எனக்கு பின்னே செல்கிறது. அதான் அவருடைய ஆடுகளுக்குரிய ஸ்தானம். அதனாலதான் அவர் சொல்ல முடிஞ்சது, இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பு ஒரு மந்தையை போல் நடத்துகிறவரே, செவிகொடும். இந்த சீசத்தினுடைய 2வது டெஸ்ட் என்ன தெரியுமா? தன் ஜீவனை வெறுக்கணும். முதல் டெஸ்ட் என்ன அப்படின்னா, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வெறுக்கணும். 2வது தன் ஜீவனை வெறுக்கணும். இதுதான் அவரை பின்பற்றுகிற ஒரு அனுபவம். நான் கடைசி சொல்லி முடிக்கிறது இதுதான். இதுதான் இயேசுவானவர் சொன்னார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்ப எடுத்து வாசிக்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு 4வது அதிகாரம் 19ஆம் வசனத்துல ஆண்டவர் சொன்னார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் சொன்னார். மத்தேயு 4:19. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஆயத்தூர்ல இருந்த மத்தேயு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பின் சென்று வா. உடனே அவன் எழுந்து என்ன செய்றான்? அவருக்கு பின் சென்றான். அவருக்கு பின்னால வருவதுதான், அதுதான் இந்த கிறிஸ்தவ ஜீவியம், அதுதான் சீஷத்துவம்.
தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். அநேக நஷ்டங்கள் வரும், கஷ்டங்கள் இருக்கும், பாவம் செய்ய முடியாது, பாவத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. அவருக்காக எல்லாவற்றையும் சகித்து எல்லாவற்றையும் விட்டு விலகி அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற அந்த அனுபவத்தில் தான் வல்லமையும் ரட்சிப்பும் இருக்கிறது. பிரியமானவர்களே, அதுதான் யோபுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். நீ யோபு எதுக்கெல்லாமோ எடுத்து பயன்படுத்துறாங்க, கையாளுறாங்க. எத்தனையோ ஊழியக்காரங்க, நான் சொல்லுவேன் ஸ்டூபிடிட்டி. இது கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, நீ யோபுடைய வாழ்க்கையை என்ன விளையாட்டுக்காக எடுக்கீங்களா? தண்டனை அடைந்தே தீர்வீர்கள். யோபுடைய வாழ்க்கை எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு? என்ன ஊர்ல இருக்கிற அவ்வளவு கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்காக சொல்லப்பட்டதா, அல்லது போலீஸ் பிரச்சனை அந்த பிரச்சனைக்காக காண்பிக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை. யோபுடைய வாழ்க்கை எதுக்காக காண்பிக்கப்பட்டிருக்கு? யோபுக்கு வந்து 2 சோதனை கவனிச்சு பாருங்க. முதல் அதிகாரத்துல முதல் சோதனை, 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் சோதனை. முதல் சோதனை என்ன தெரியுமா? யோபு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வெறுத்து விடுகிறானா இல்லையா? அவன் வெறுக்க ஆயத்தமா இருந்தான். யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ தொடுவீரானால் அவன் அப்பொழுது அவன் முகத்துக்கு எதிரே தூஷிக்கானோ பாரும் என்று சொல்லுகிற காரியத்தை யோபு 1ஆவது அதிகாரம் 11, 12, 13 நீங்கள் நான் வாசிக்க முடியும். அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆனார். அடுத்த டெஸ்ட் 2ஆவது அதிகாரத்தில் வருது. யோபு 2ஆவது அதிகாரம் 4ஆவது வசனத்தில் சொல்றான், மனுஷன் தோளுக்கு பதிலாக தன் தோளையும் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்து விடுவான். நீ அவனுடைய சரீரத்தை அவனை நீ தொடுவீரானால். இப்ப 2வது இதுக்கு வந்து சோதனை, ஜீவனுக்கு வந்து சோதனை. தனக்கு உண்டானது எல்லாத்தையும் வெறுக்க ரெடியா? ஆமா ரெடி. இப்ப அடுத்து ஜீவனையும் வெறுக்க ஆயத்தமா இருக்கானா? பார்க்கலாமா? பார்க்கலாம். இந்த 2லயுமே அவர் ஜெயிக்கிறார். இதான் சீசத்துவம். யோபு ஒரு சிறந்த சீசனுக்கு உதாரணம். யோபு ஒரு சிறந்த சீசன். இதுக்காக தான் காண்பிக்கப்பட்டிருக்க ஒழிய எங்க சித்தப்பா வீட்டு பிரச்சனை, அத்தை வீட்டு பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு இல்ல. பிரியமானவர்களே, சத்தியத்தை நம்ம சரியா பார்க்க தவறிட்டோம். அதனாலதான் யோபுடைய வாழ்க்கையில தேவனுடைய உத்தாச நடத்தல பின்னாட்கள்ல பார்க்கிறோம். அவ்வளவா தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, சீசத்துவத்தின் பாதையிலே, சீசத்துவத்திலே இந்த யோபு வழிநடத்தப்பட்டா. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வெறுத்து விட ஆயத்தமா இருந்தா. ரெண்டாவது தன் ஜீவனையும் வெறுத்து விட ஆயத்தமா இருந்தா. ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன், பெரிய ஒரு வெளிச்சம் இதுல உண்டு. என்னன்னா, சீசர்கள் ஆண்டவர் என்ன செய்தார்? எனக்குரிய 3 வருஷம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தார். நீங்க கேட்டீங்கன்னா எதுக்காக அப்படின்னு சொன்னா, வீட்டை விடுகிறதுக்கு அல்ல, வீட்டை விடுறதுக்கு வேலையை விட்டதுக்கெல்லாம் இல்லை. அதான் அழைக்கப்பட்ட உடனே அவங்க விட்டுட்டாங்களே, விடலையா? அழைக்கப்பட்ட உடனே ஆண்டவங்களை கூப்பிட்ட உடனே எதெல்லாம் விட்டுட்டாங்க? படகை விட்டுட்டாங்க, வலைய விட்டாச்சு, வீட்டை விட்டாச்சு, இடத்தை விட்டாச்சு, சொந்த பந்தங்களை விட்டாச்சு. அங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டாங்களா வரலையா? பேதுருவே சொல்றார், எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினோம் எங்களுக்கு என்ன கிடைக்கும் கேட்கிற. எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. கோபத்தை விட்டுட்டு வரல, பெருமையை விட்டுட்டு வரல, எங்களில் எவன் பெரியவனுங்கிறத விட்டுட்டு வரல. சமாரியர் வசனத்தை கேட்க நமக்கு பிடிக்காத ஒரு ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்க மேல அக்கினி இறக்கி அவங்களை கொண்டு போட்டுருங்கிற அந்த பயங்கரமான ஒரு ஸ்பிரிட் இருக்கு, அதை விட்டுட்டு வரல. சில பயம் அவிசுவாசத்தெல்லாம் விட்டுட்டு வரல. நீங்க எக்ஸ்டர்னலா நம்ம ஏதோ சாதிச்சிட்டோம்னு நினைக்கும். அப்ப சீசர்களுக்கு இந்த 3 வருஷம் இந்த ட்ரைனிங் எதுக்காக கேட்டா, வீட்டை வெறுக்கிறதுக்கு இல்ல, தொழிலை வெறுக்கிறதுக்கு இல்ல, எதை வெறுக்கிறதுக்கு? எங்களில் எவன் பெரியவன்கிறத வெறுக்கிறதுக்கு. அப்ப சீசத்துவத்துல ஆண்டவர் உங்களை எப்படி நடத்துறாரு பார்த்தீங்களா? அவர் கூப்பிட்ட உடனே எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. அப்ப எக்ஸ்டர்னலா விடுறது பெருசு நம்ம நினைச்சுக்கிறோம். நான் மிஷனரி ஊழியத்துக்கு 5000 கொடுத்துருந்தேன், இப்ப 10,000 கொடுக்குறேன், பெருசு நினைச்சுட்டு இருக்கிறோம். எது பெருசு தெரியுமா? நீ 10 வருஷம் ஒருத்தன்ட்ட பேசாம இருக்கிறியே, அவங்கள்ட்ட உன்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்க போறிய, அதான் பெருசு. நீ எக்ஸ்டர்னலா பேசிட்டு இருக்கோம். நான் மிஷனரிக்கு அவ்வளவு கொடுக்குறேன், அப்புறம் அந்த தசம்பம் கொடுக்குறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன்னு சொல்லி வெளியில தான் பேசிட்டு இருக்கிறோம். நான் அப்புறம் அதை விட்டுட்டேன், என்னது இதை விட்டுட்டேன், அதை விட்டுட்டேன், பீடி சீட்டு குடிச்சு அதை விட்டுட்டேன், தண்ணி அடிச்சு அதை விட்டுட்டேன், அந்த இதை விட்டேன், இந்த இதை விட்டேன், நிறைய இதை சொல்றாங்க. அப்புறம் ஏசப்பாவுக்காக நான் வேலையை விட்டேன், ஏசப்பாவுக்காக நான் பணத்தெல்லாம் கொடுத்தேன், இதுதான் பேசுறாங்க. ஆனா எதை விட்டுட்டாங்க அப்படின்னு கேட்டா, கோபத்தை விட்டீங்களா? பல நாட்கள எரிச்சல் இருக்கு, எரிச்சலை விட்டாச்சா? பெருமையை விட்டாச்சா? பொறாமையை விட்டாச்சா? யோசிச்சு பாருங்க. அவர் நம்மை நடத்தி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம இடம் கொடுக்க ஆயத்தமா? அதுக்கு தான் உதாரணம் கொடுக்கிறார். இந்த 2 வசனங்களை காமிச்சு கொடுத்து சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தப்பட முடியலையே, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டு போனாங்களே. அதனால்தான் பிரியமானவர்களே, ஆசாப்புக்கு இந்த வெளிப்பாடு கிடைத்தவர் சொல்லுகிறார், நாமும் கூட எப்பொழுதுமே இந்த பென்யமின் மனாசை எபிராயிமை போல நாமும் கூட அவருக்கு பின்னாலே இருந்து கொண்டு, அவர் எனக்கு முன்னால் இருக்கிற, நான் அவருக்கு பின்னே, அப்ப நான் அவரை பின்பற்றுகிறேன் அப்படிங்கிற ஸ்தானத்தை எப்பொழுதுமே காத்துக்கொள்வோம். அதுதான் அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை பற்றிய
அருமையான வெளிப்பாடு. அதுதான் சீசத்துவத்தை குறித்த அருமையான வெளிப்பாடு. கேள்வி ஒன்றுதான், நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறானா? நான் அவரோடு கூட என்னுடைய ஆதாமை அவரோடு கூட சிலுவையில் அறைந்து நான் அவருடைய ஜீவனாலை பிழைக்கிறேனா, கிறிஸ்துடைய ஜீவனாலை பிழைக்கிறேனா? இதுதான் கேள்வி. இருக்க இடத்துல நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று, அப்படியே முடிந்தவங்க எல்லாரும் எழுந்து நின்று ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். ஒரு சில சரணங்களை அவங்க பாடி அப்படின்னு முடிக்க போறாங்க. தயவு செய்து ஒருவராகிலும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு ஆண்டவர் இந்த சத்தியங்களை நமக்கு தருகிறார். இந்த புது வருஷத்துல இந்த முதல் மாதத்துல மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாளும் நான் அவருக்கு பின்னே, அவர் எனக்கு முன்னே, அவர் எனக்கு முன்பாக இருக்கிறார். அவருடைய அடிச்சோடு நான் பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய அடிச்சோட பின்பற்றுகிறதுல தான் வல்லமையும் ரட்சிப்பும் இருக்கிறது. வல்லமையும் ரட்சிப்பும் இருக்கிறது. நம்மளால் அவர் நம்மை நடத்த போதுமானவர், பிரியமானவர்ல. எல்லா தேவ சமூகத்தில் ஆண்டவரே, கெருபீன்கள் மத்தியில் பிரகாசிக்கிறவரே, இந்த 3 பேருக்கும் முன்பாக நீர் உம்முடைய வல்லமையை எழுப்புகிறீரே, ரட்சிக்க வந்தருளும் என்று கேட்கிறாரே. எவ்வளவு ஒரு மேலான காரியம். நீங்களானும் இந்த 3 கோத்திரத்தாரை போல அந்த ஸ்தானத்தில் நிலை நிற்போமா? நான் கர்த்தருக்கு பின்னே, கர்த்தர் எனக்கு முன்னே, நான் அவருக்கு பின்னே. இந்த ஸ்தானத்தில் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு பின்பற்ற ஆயத்தமா? சிலுவை எடுத்துக்கொண்டு, அதாவது என்னுடைய பழைய மனுஷனை சிலுவையில் அறைந்தவாறு ஜீவிக்க ஆயத்தமா? ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போமா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம்.